Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா சர்க்கரை அதிரசம் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். சர்க்கரையில செய்யற அதிரசமா இருந்தாலும் சரி, வெல்லத்துல செய்யற அதிரசமா இருந்தாலும் சரி, இந்த வீடியோல சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. அதிரசம் பிரியாம ஹார்டா இல்லாம நல்ல சாஃப்டா இருக்கும். பிகினர்ஸா இருந்தா கூட ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யற போலவே இருக்காது, அவ்வளோ சூப்பரா வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். அதிரசம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அதிரசம் அப்படின்னாலவே நம்ம மாவு பச்சரிசியில் செஞ்சோம் அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை இந்த மாதிரி கையால் நல்லா பசஞ்சு விட்டு கழுவிக்கோங்க. அரிசி நல்லா க்ளீனாக கழுவுனதுக்கு அப்புறமா அரிசி கூட தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கணும். அந்தளவுக்கு அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அரிசியை ஊற விட்டதுக்கு அப்புறமா பாருங்க, அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிக்கோங்க. அடுத்து கீழே ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அந்த காட்டன் கிளாத் மேலே ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஃபேன் கடியில் இந்த அரிசியை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு காய விட்டுடலாம். ரொம்ப ட்ரையாக காய வச்சிடக்கூடாது. அரிசியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அரிசியை நம்ம காய வைக்கிறோம்ல, அப்போ வந்துட்டு இந்த அரிசியை ரொம்ப ட்ரையாக காய வச்சிட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு அரைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதிரசமும் ஹார்டாக இருக்கும். அதனால் அதிரசம் ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த அரிசியை வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற போலவே காய வச்சு எடுத்துக்கணுங்க. ஃபேன் கடியிலேயே ஒரு 10 நிமிஷம் அரிசியை காய விட்டதுக்கு அப்புறமா பாருங்க, அரிசி மேலே கையை வச்சு அழுத்தி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் அரிசி வந்து ஒட்டியிருக்கு பாருங்க. ஆனால் கையில் வந்துட்டு ஈரம் எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு அரிசியை காய விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த அரிசியை ஒன்று சேர்த்து காட்டன் கிளாத்லேயே வச்சுடுங்க. அடுத்து இந்த அரிசியிலேருந்து கொஞ்சமாக அரிசி எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற அரிசியை இந்த காட்டன் கிளாத்தை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அரிசியில் இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து காஞ்சி போயிடாமல் அப்படியே இருக்கும். அரிசியை மாவை அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாவு சலிக்கிற சல்லாடையில் மாவை சேர்த்துட்டு அரிசி மாவை சலிச்சு விட்டுக்கலாம். நம்ம என்னதான் அரிசியை வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சாலுமே அதில் வந்துட்டு அரைப்படாமல் ரவையாக அரிசி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இந்த நொய் அரிசியை வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு 2வது அரிசியை அரைக்கும் போது அது கூட இந்த நொய் அரிசியை சேர்த்துட்டு அரைச்சிட்டு திரும்ப ஜல்லாடையில் சேர்த்துட்டு மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா அரிசியையும் மாவை அரைச்சி மாவை நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு வந்துட்டு கையால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் காஞ்சி போயிடாமல் இருக்கும். மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவை மூடி போட்டு மூடிடலாம். அடுத்தது நம்ம அதிரசம் செய்யறதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் சக்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கிளாஸில் அரிசியை மெஷர் பண்ணிக்கிறோமோ அதே கிளாஸில் சர்க்கரையை மெஷர் பண்ணிக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கணுங்க. நான் வந்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன்ல, அதுக்கு 2 டைம் 3/4 கிளாஸ் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேங்க. சக்கரை சேர்த்துட்டு சக்கரை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த தண்ணியில் சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் வெல்லம் சேர்த்து அதிரசம் செய்வோம்ல, அது பர்ஃபெக்டாக செய்யறதுக்கு டிப்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சக்கரை தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு திரும்ப அந்த வடிகட்டின சக்கரை தண்ணியை வானலில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட சர்க்கரையில் டஸ்ட் இருக்கிற போல இருந்துச்சு, அதனால சர்க்கரையை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி அதுக்கப்புறமா இந்த சக்கரை தண்ணியில் பாகு ரெடி பண்ணுறேங்க. அடுத்து இந்த சக்கரை தண்ணி கூட ஒரு 3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துக்கிற சர்க்கரையில் டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்னா சக்கரை தண்ணியை நீங்கள் வடிகட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நீங்கள் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சக்கரை தண்ணியை பாருங்கள், நல்லா நுரைச்சி பொங்கி வருதில்ல. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையோட பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு சக்கரை தண்ணியை கையில் தொட்டுட்டு 2 விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு இழுத்து பாருங்கள். 2 விரலுக்கு நடுவில் ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகி உடையுது பாருங்கள். இது வந்துட்டு அரை கம்பி பதங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிரசத்துக்கு பாகு ரெடி பண்ணுவோம்ல, அப்போ வந்துட்டு அரை கம்பி பதம் 1 கம்பி பதம் வர வரைக்கும் ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த சக்கரை தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். 1 கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு சக்கரை தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டை விடவே சக்கரை தண்ணி நல்லா ஒயிட் கலரில் பபிள்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையோட பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு சக்கரை தண்ணியை விரலால் தொட்டுட்டு 2 விரலாலையுமே அந்த சக்கரை தண்ணி அந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது வந்து 1 கம்பி பதம். இந்த மாதிரி சக்கரை தண்ணி 1 கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு சக்கரை தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது இந்த சக்கரை தண்ணியோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக 1 கம்பி பதம் வர அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அந்த சக்கரை பாகை வந்து தண்ணியில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் அப்படின்னா குட்டி பவுலில் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை சேர்த்துட்டு அந்த தண்ணியில் சக்கரை பாகை வந்து விட்டு பாருங்கள். விட்டுட்டு நம்ம கையால் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு வராது. தண்ணியில் வந்து நம்ம கரைச்சி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக கரையும். இந்த மாதிரி சக்கரை பாகுவை கையால் எடுக்க முடியல அப்படின்னாலும், சக்கரை பாகு வந்து தண்ணியில் கரையுது அப்படின்னாலும் இன்னும் வந்து பாகு பதம் வரலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் சக்கரை தண்ணியை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா திரும்ப நான் தண்ணியில் அந்த சக்கரை பாகுவை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சக்கரை பாகுவை தண்ணியில் விட்டதுக்கு அப்புறமா கையால் அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இப்போது செகண்ட் டைமாக சக்கரை பாகை தண்ணியில் விட்டு சக்கரை பாகு கையில் எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு வருது, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது வந்து இன்னும் வந்து அந்த பாகுப்பதம் வரலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சக்கரை தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் சக்கரை பாகுவை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் சக்கரை பாகுவை விட்டுட்டு சக்கரை பாகுவை இந்த மாதிரி ஒன்று சேர்த்து கையில் எடுங்க. கையில் எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். ரொம்ப தண்ணியாக இல்லை, கட்டியாக வந்துருக்கு பாருங்கள். இந்த சக்கரை பாகு வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது நம்ம ஜெல்லிலாம் இருக்கும்ல, அதே போலவே இருக்கும். ஜெல்லியை தொட்டு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே போல் இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறேங்க. பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம எந்த ஷேப்பில் வந்துட்டு பிடிச்சாலுமே அந்த ஷேப்புக்கு வருது பாருங்கள். அதே போல் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பாகுபாதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சக்கரை பாகு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு கையால் அரிசி மாவை சக்கரை பாகு கூட சேர்த்துட்டு ஒரு கையால் அப்படியே இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. கிண்டி விடும்போது உங்களுக்கு மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கிற போல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கும். வெல்லம் சேர்த்து செய்கிறோம்ல அதிரசம், அதுவுமே இதே போல் தான் செய்யணும். எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு மாறாது. ஆனால் அதில் வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்து செய்வோம், சக்கரை அதிரசத்துக்கு சக்கரை சேர்த்து செய்வோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி எல்லா ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அந்த பாகுபதம் பார்க்குற கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து ஒன்று தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளிக்கு செய்யக்கூடிய பலகார வகைகள் எல்லா ரெசிபியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரைச்ச அரிசி மாவு எல்லாத்தையுமே சக்கரை பாகு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண சக்கரை பாகுக்கு அரைச்ச மாவு வந்து கரெக்டாக இருக்கும். சக்கரை பாகு கூட அரிசி மாவு சேர்த்து கரண்டியால் கலந்து விடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கரண்டிக்கு பதிலாக நீங்கள் விஸ்கு கூட யூஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அரைச்ச அரிசி மாவு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவோடைய கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாவை கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே விட்டீங்க அப்படின்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக மடிஞ்சு மடிஞ்சு விழுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவோடைய கன்சிஸ்டன்சி. மாவை இப்போ பார்க்கும்போது மாவு தண்ணியாக இருக்கிற போல் இருக்கும். ஆனால் இந்த மாவோடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதில் எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் கண்டிப்பாக சேர்த்துக்கவே கூடாது. தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாவோடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகிடும், அதிரசம் தட்டுறதுக்கு வராது. மாவு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். மாவை கரண்டியால் எடுத்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். அவ்வளோதான், சூப்பராக அதிரச மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அதிரச மாவு வந்துட்டு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவை வேறொரு பாத்திரத்தில் ஊற்றும் போதே பாருங்கள் மாவு எப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுது அப்படின்னு. அதிரச மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கு அப்புறமா இந்த மாவோடைய சூடு அப்படியே ஆற விட்டுடுங்க. இந்த மாவு சூடாக இருக்குன்றதால மேலே மூடி போட்டு மூட வேண்டாம். நம்ம மூடி போட்டு மூடணும் அப்படின்னா மாவோடைய சூட்டுக்கு வேர்த்து கொட்டி அந்த தண்ணி எல்லாமே மாவுலேயே விழுந்துடும். அப்புறம் மாவு வேஸ்ட் ஆகிடும்.
அடுத்து இந்த மாவுடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் அதிரசம் செய்யணும். சூடு ஆறுறதுக்குள்ளவே நம்ம அதிரசம் செஞ்சோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது அதிரசம் வந்து பிரிஞ்சு போயிடும். அதிரச மாவுடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா மாவை தொட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த அதிரச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவை எடுத்துட்டு 2 கைக்கு நடுவில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாவை சுற்றி பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் மாவை சேர்க்கும்போது அதிரசம் பிரியாமல் வரும். அதே போல் அதிரசம் ரவுண்ட் ஷேப்பில் தட்டுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிரச மாவை அதிரச ஷேப்க்கு தட்டுறதுக்காக ஒரு வாழை இலை எடுத்துட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதிரச மாவை எடுத்து வாழை இலை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கையால் அதிரச மாவை தட்டி விட்டுக்கலாம். அதிரச மாவை தட்டும் போதே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு. அதிரச மாவை தட்டினதுக்கு அப்புறமா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தின்னாக இருக்கக்கூடாது. அடுத்து அதிரசம் சுடுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் அதிரசம் சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக அதிரச மாவை எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெயில் அதிரச மாவை போட்டதுமே அந்த மாவை சுற்றி நிறைய பபிள்ஸ் வந்து உடனே மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்க அதிரச மாவை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டுட்டு இந்த மாதிரி அதிரச மாவு மேலே எண்ணெயை வந்துட்டு கரண்டியால் தெளித்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதிரச மாவு வந்து நல்லா பூரி போல் உப்பி வரும். இந்த மாதிரி அதிரசம் பூரி போல் உப்பி வந்ததுக்கு அப்புறமா அதிரசத்தை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க அதிரச மாவு பிரியாமல் நல்லா பூரி போல் உப்பி வருது பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதிரசத்தை எண்ணெயில் ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதிரசம் பூரி போல் உப்பி வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதிரசத்தை எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அதிரசத்தை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால அதிரசத்தில் இருக்கிற எக்ஸஸான எண்ணெய் எல்லாமே வெளியே வரும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான அண்ட் டேஸ்டியான சர்க்கரை அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட எண்ணெயில் போட்டதுமே பிரியாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அதிரசம் நம்ம செஞ்சோம்ல அதே போல் மீதி இருக்கிற மாவுலையும் அதிரசம் செஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிரசம் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்ய முடியும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அதிரச மாவை செஞ்ச அன்னைக்கே அதிரசம் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாவை மறுநாள் வச்சு கூட அதிரசம் செய்யலாம். ரொம்பவே நல்லா வரும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே அதிரச மாவை பல்காக கொஞ்சம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே நீங்கள் மாவை ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதிரசம் சுட்டுக்கலாம். அதிரசம் செஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றது. அதிரசம் செய்கிற ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு அதிரசம் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிற போல் இருக்கும். ஆனால் செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்துட்டு அதிரசம் நல்லா சாஃப்டாகிடும். இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருந்தாங்க. 1/2 கிலோ பச்சரிசியில் 25 அதிரசம் வந்திருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.